ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். முத்துப்பந்தல் வாகனத்திலும் கல்ப விருட்சத்திலும் பவனி வந்த உற்சவ மூர்த்திகள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவம். சிம்மத்தின் மீதும் யாழி மீதும் உலா வந்த ஆதி தம்பதிகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். சிறப்பாக நடைபெற்ற ஹனுமந்த வாகன சேவை, பல்லாக்கு உற்சவம், வசந்தோற்சவம் மற்றும் கஜவாகன புறப்பாடு. கும்பகோணம் கொட்டையூர் அருள்மிகு கோட்டீஸ்வர சுவாமி கோவில் புதிய தேர் வெள்ளோட்டம். சிவநாம கோஷங்கள் எழுப்பி வடம் பிடித்த ஏராளமான பக்தர்கள். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் தெப்போற்சவம். சர்வலங்காரத்துடன் தெப்பத்தில் பவனி வந்த ஆதி தம்பதிகள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. நேற்று மாலை கோயில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை காளிங்க நர்த்தன அலங்காரத்தில் எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க காளிங்கன் மீது திருநடனம் புரியும் கோலத்தில் சுவாமி அழகாக திருக்காட்சி தந்தருள சாயக்கொண்டைகள் அணிந்து உபயநாச்சியார்கள் இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். பிறகு பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க உற்சவர்களுக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து தெய்வங்களை முத்துப்பந்தல் வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி சமர்ப்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். குழந்தையாக வளர்ந்த கண்ணனை யமுனை நதிக்கரையில் அழிக்க வந்த 5 தலை நாகமான காளிங்கன் மீது கோகுல கண்ணன் திருநடனமாடி அசுரனை சம்ஹாரம் செய்த கோலத்தில் முத்துப்பந்தல் வாகனத்தில் உபயநாச்சியார்களோடு பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பிரபந்ததாரர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு பாராயணம் செய்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. பல்வேறு கலைக்குழுவினரின் நடனங்கள், குதிரைகள், யானைகள் முன்னே செல்ல பிரகாசமாக காட்சியளித்தபடி பவனி வந்த தெய்வங்களை ஏராளமான பக்தர்கள் கண்ணாரக் கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். இன்று காலை கோயில் வாகன மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவரை ராஜமன்னார் அலங்காரத்தில் கல்பவிருட்ச வாகனத்தில் எழுந்தருளச் செய்து கற்பூரம் காண்பித்தனர். உபயநாச்சியார்கள் ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமையாக காட்சி தர எம்பெருமான் ராஜமன்னாராக அருள் புரிய தெய்வங்களை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். பிறகு 2 குடைகள் பிடித்தபடி திருவீதி உலா புறப்பட்டனர். கோலாட்டங்கள், பல்வேறு நடனங்கள், இசைவாத்தியங்கள் முன்னே செல்ல கல்பவிருட்ச வாகனத்தில் உலா வந்த உற்சவ மூர்த்திகளை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிற்பகலில் ஆலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி எழுந்தருளியதும் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி அபிஷேகத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி தூபத்துடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மேலும் சகசரதாரை வழியாக உற்சவ மூர்த்திகளுக்கு புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஆதி தம்பதிகள் பல்வேறு வாகனங்களில் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். முன்னதாக நேற்று பிற்பகல் சிவாலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது சோமநாயகி மற்றும் காமாட்சி அம்பாள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்தியை குருவிருக்கச் செய்து சிவாச்சாரியார்கள் அபிஷேகத்தை துவக்கினர். வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆதி தம்பதிகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து மாலைகள் சூட்டி கற்பூரம் காண்பித்ததும் புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நேற்று மாலை தங்க சிம்ம வாகனத்தில் பிரியாவிடையோடு ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமியும் வெள்ளி சிம்மத்தின் மீது சூலமேந்திய தேவியாக அருள்மிகு காமாட்சி அம்பாளும் திருக்காட்சி தந்தருள கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு உற்சவர்களை சுமந்து கொண்டு கோயிலின் வெளியே வந்தனர். கோலாட்டங்கள், பலவித நடனங்கள் முன்னே செல்ல நாதஸ்வர மேளதாளங்களோடு ஆதி தம்பதிகளை வீதி உலா அழைத்துச் சென்றனர். சிம்ம வாகனங்களில் சுவாமியும் அம்பிகையும் பவனி வர பக்தர்கள் கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். இன்று காலை கோயில் வாகன மண்டபத்தில் யாழி மீது ஸ்ரீ காமாட்சி சமேத கபிலேஸ்வர சுவாமி சர்வலங்காரத்துடன் அமர்ந்து திருக்காட்சி தந்தருள கைலாய வாத்திய முழக்கத்துடன் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது.
தொடர்ந்து நாதஸ்வரம் எழுத்தாளங்கள், கேரளத்து செண்டை வாத்தியங்கள், பெண்களின் கோலாட்டங்கள் முன்னே செல்ல தெய்வங்களுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. யாழி வாகனத்தில் சுவாமியும் அம்பாளும் சர்வலங்காரத்தோடு அமர்ந்து உலாவர பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். கோயில் காளைகள், யானைகள், கோலாட்டங்களோடு உற்சவ மூர்த்திகளுக்கு யாழி வாகன புறப்பாடு சிறப்பாக நடத்தப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் நடைபெற்று வரும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தையொட்டி இன்று வசந்தோற்சவமும் கஜவாகன சேவையும் கோலாகலமாக நடைபெற்றன. 4ஆம் திருநாளான நேற்று மாலை கோயில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை வில்லும் அஸ்திரமும் ஏந்திய ஸ்ரீ கோதண்டராமராக அலங்கரித்து ஹனுமந்த வாகனத்தின் மேல் அமர்த்தி கற்பூரம் காண்பித்தனர். உற்சவருக்கு புதுப்பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் திருமுடியில் முத்துக்கள் பதித்த தொப்பாரம் கிரீடம் அணிவித்து அதில் கலிங்கத்து ராயும் வைத்து அடுக்கு பதக்கங்களோடு மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். தாயார் முன்பு அமர்ந்திருந்த வேத பண்டிதர்கள் பிரபந்த பாராயணம் செய்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவருக்கு கும்பதீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதி ஆஸ்தானம் நிர்வகித்ததும் வேத பாராயணம் நடைபெற்றது. நிறைவாக தாயாருக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். 5ஆம் திருநாளான இன்று காலை உற்சவரை பல்லாக்கில் அமர்த்தி கற்பூரம் காண்பித்தனர். மஞ்சள் பட்டு சேலை கட்டிக்கொண்டு அடுக்கு பதக்கங்களோடு திருமுடியில் கொண்டையும் அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் அணிந்து முத்துச்சரங்களோடு கையில் கோலக்கிளி தாங்கி ஒய்யாரமாக அமர்ந்து மோகினியாக தாயார் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். பிரபந்ததாரர்கள் உற்சவர் முன்பு பாராயணம் செய்தனர். நிலை கண்ணாடியில் தன் அழகை தானே பார்த்தபடி அமர்ந்திருந்த தாயாருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க கும்பதீபம் காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து வேத பாராயணம், ஆஸ்தானம் ஆகியவை நடத்தப்பட்டதும் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து பிற்பகலில் மூலவர் சன்னதி முன்பு உற்சவரை மேடை மீது அமர்த்தி கலச பிரதிஷ்டையுடன் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் போதியவாறு பூஜைகளை துவக்கினர். கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. மேலும் உற்சவ மூர்த்தியை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்களுடன் உலா வந்த தாயார் முன்பு கூடியிருந்த பக்தர்கள் மீது மஞ்சள் நீரை ஊற்றியபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்களோடு மஞ்சள் நீரை தெளித்தபடி உற்சவருக்கு ஒய்யார நடை நடந்தவாறு பிரகாரத்தை சுற்றி வந்தனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஊழியர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் மீது மஞ்சள் நீர் ஊற்றப்பட்டு வசந்தோற்சவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதையடுத்து மாலை சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் சுவாமி முன்பு லக்ஷ்மி காசு மாலையை வைத்து பூஜைகள் செய்ததும் ஆலய இணை செயல் அலுவலர் அவர்கள் லக்ஷ்மி காசு ஹாரத்தை சுமந்து கொண்டு முதலில் மங்கள வாத்தியங்களுடன் கோயிலை சுற்றி வலம் வந்தார். இதையடுத்து லக்ஷ்மி காசு மாலையை கோயிலின் வெளியே எடுத்து வந்ததும் ஜிஎன் செட்டி சாலையில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலுக்கு எடுத்துச் சென்றனர். அங்கு கஜவாகனத்தின் மீது சர்வலங்காரத்தோடு வீற்றிருந்த செல்வத் திருமகளுக்கு லக்ஷ்மி காசு மாலை அணிவிக்கப்பட்டது. பின்னர் அனைவர் முன்னிலையிலும் சர்வாபரண பூஷிதையாக காட்சி தந்த ஸ்ரீஹரி பத்தினிக்கு ஆரத்தி காண்பித்ததும் பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல எண்ணற்ற பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க திருவீதி புறப்பாடு துவங்கியது. அபயமும் வரதமும் காட்டி கஜவாகனத்தின் மேல் சர்வலங்காரத்தோடு வீற்றிருந்தபடி அருள்பாலித்த தாயாரை ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் தாயாரை பரவசத்துடன் தரிசித்து கற்பூர ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீ பத்மாவதி தேவியை நமஹ. எல்லாம் வல்ல திருவேங்கடமுடையான் ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து பூலோகத்தை நோக்கி எழுந்தருளி ஸ்ரீ மகாலட்சுமியை நோக்கி பிரார்த்தனை செய்யவே மகாலட்சுமி பத்மாவதியாக 1000 இதழ்கள் கொண்ட தாமரையிலே உத்பவித்து அந்த உத்பவித்த தருணத்திலேயே 4 கஜங்கள் 4 வேதஸ்வரூபங்களாக எழுந்தருளி தாயாரை நன்னீர் ஆட்டுவது போலே நடந்து தாயார் திருச்சானூரிலே சேவை சாதிக்கும்படியே நமது சென்னை மாநகரத்திலே ஜிஎன் செட்டி ரோடிலே எழுந்தருளி பக்தர்களை அனுகிரகித்து வருகிறார். நமது திருக்கோவிலிலே
இந்த விஸ்வாவசு நாம வருடாந்திர பிரம்மோற்சவத்தையொட்டி 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி இன்றைய தினம் 5ஆம் நாளாக தாயாருடைய அதிவைபவமான கஜவாகன சேவை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கஜவாகன சேவையிலே தாயார் திருமாட வீதிகளிலே எழுந்தருளி பக்தர்களுக்கு அனுக்கிரகத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதேபோலே நாளைய தினம் கருட வாகனத்திலேயும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார். இதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி தாயாருடைய சக்கரஸ்நான வைபவமானது நடந்து இந்த 9 நாள் பிரம்மோற்சவமானது நிறைவு பெறும். ஆதலால் அனைத்து பக்த பெருமக்களும் வந்திருந்து தாயாருடைய அளவில்லாத அனுக்கிரகத்தை பெற்றுயுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமோ வெங்கடேஷாய. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணம் அருகே கொட்டையூரில் அமைந்துள்ள அருள்மிகு பந்தாடு நாயகி உடனமர் கோட்டீஸ்வர சுவாமி கோவிலில் புதுப்பிக்கப்பட்ட புதிய தேரின் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு புதிதாக வடிவமைக்கப்பட்ட திருத்தேருக்கு ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சூறை தேங்காய் இட்டதும் புறப்பாடு துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு மலர் மாலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த புதிய தேரில் தெய்வங்களை ஆவாகனம் செய்த கலசத்தை வைத்து பிரதிஷ்டை செய்திருந்தனர். ஓம் சிவாய நம சிவாய என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க திருத்தேர் ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க புதிய தேர் வெள்ளோட்டம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் கோவில் தெப்போற்சவம் வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ பிரியாவிடை மற்றும் அகிலாண்டேஸ்வரி சமேதராக உற்சவர் அருள்மிகு ஜம்புகேஸ்வரரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். சிவபாதம் தாங்கிகள் ஆதி தம்பதிகளை கேடயத்தில் நிறுத்தி வாகன மண்டபத்திலிருந்து சுமந்து வந்தனர். கோயில் யானை முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை மாடவீதிகள் வழியே திருக்குளத்தை நோக்கி அழைத்து வந்தனர். அங்கு படித்துறையில் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து அஸ்திர தேவரையும் நிறுத்தி சிவாச்சாரியார்கள் பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி அஸ்திர தேவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. பின்னர் ஆதித்தம்பதிகளை கைலாய வாத்தியங்கள் முழங்க தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்ததும் தெப்ப உலா துவங்கியது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பம் திருக்குளத்தை சுற்றி 3 முறை வலம் வந்தது. திரளான பக்தர்கள் படித்துறையில் அமர்ந்து தெய்வங்களை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் உலக நன்மை வேண்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. கோயில் கருவறையில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுக்கு வெண்பட்டு கட்டி மலர் மாலைகளுடன் சாலக்கிராம மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களும் வண்ணப்பட்டு சேலைகள் அணிந்து அழகாக திருக்காட்சி தந்தருள நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. கோயில் வளாகம் முழுவதும் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் விசேஷ அலங்காரத்தில் எழுந்தருளியிருக்க அர்ச்சகர்கள் போற்றி மந்திரங்களை கூற பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு பெண்கள் உதிரிப்பூக்கள், குங்குமம் ஆகியவற்றை கொண்டு பக்தி பரவசத்துடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை காரையாறு அணைப்பகுதியில் தாமிரபரணி நதிக்கரையில் சிறிய பாறை குன்றின் மேல் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் கோவிலில் விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. கோயிலில் உள்ள தலவிருட்சமான மணிவிழுங்கி மரத்தின் கீழே சங்கிலி பூதத்தாரும் ஸ்ரீ மொட்டையன் சுவாமியும் சிறு தெய்வமாகவும் நாட்டார் தெய்வமாகவும் வீற்றிருந்து காட்சி தர சந்தனக்காப்பு சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்தனர். காவல் தெய்வங்கள் முன்பு பலவித பழங்கள், இளநீர், சர்க்கரை பொங்கல், வடைகள், பலவித பட்சணங்களுடன் சுண்டல் வகையராக்களும் பானகமும் வைத்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து தூப தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக பக்தர்கள் சங்கிலியால் தம்மைத்தாமே அடித்து கொண்டனர். காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை மாத கடை செவ்வாயை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். தை மாத கடை செவ்வாயை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து மூலவரை தரிசித்தனர்.
பிறகு கோயில் வளாகத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவருக்கு மலர்ச்சரங்கள் மற்றும் மாலைகளை சமர்ப்பித்தனர். திருமுடியில் பரிவட்டம் கட்டிக்கொண்டு பட்டாடையுடன் வண்ண நறுமண மாலைகள் அணிந்தபடி காட்சி தந்த குமரனுக்கு நாமார்ச்சனையோடு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அழகனை மனமுருக வேண்டி தரிசித்து கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து கொடிமரம் அருகே உப்பு மிளகு தூவி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அரும்பண்ண வனமுலை நாயகியுடனாகிய அருள்மிகு உக்த வேதீஸ்வரர் கோவிலில் அம்பிகைக்கு தை மாத உற்சவத்தின் நிறைவாக விசேஷ அலங்கார ஆராதனை நடத்தப்பட்டது. கோயிலில் தனி சன்னதி கொண்டு பீடத்தின் மேல் நின்றபடி அருள்பாலிக்கும் அருள்மிகு அரும்பண்ண வனமுலை நாயகி அம்பாளுக்கு சந்தனக்காப்பு சாற்றி வெள்ளி கவசங்களுடன் மூக்குத்தியும் புல்லாக்கும் அணிவித்து மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்த தேவிக்கு வெள்ளி பாத கவசங்களும் சூட்டியிருந்தனர். திரளான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த அம்மனுக்கு கோபுர தீபத்துடன் மகாமங்கல ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் குங்கும பிரசாதத்துடன் அன்னப்பிரசாதமும் வழங்கினர். கரூர் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சோழியம்மன் ஸ்ரீ முத்துசுவாமி திருக்கோயிலில் பாலாலய விழா நடைபெற்றது. பாலாலய விழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். மூலவர் அருள்மிகு சோழியம்மனுக்கு நீலப்பட்டு சேலை கட்டி தீஜ்வாலை கிரீடத்துடன் கண்மலர்கள் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஆலய வளாகத்தில் பிரத்யேக குண்டம் அமைத்து வேத பண்டிதர்கள் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். மேடை மீது புனித நீர் அடங்கிய கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். குண்டத்தில் நெய்யுடன் சமித்துகளும் மூலிகைப் பொருட்களையும் சேர்ப்பித்தனர். பிறகு குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூரில் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மகா காளியம்மன் கோயிலுக்கு கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் வடிவமைக்கப்பட்ட புதிய உற்சவர் சிலை வீதி உலாவாக அழைத்து வந்து கோயிலில் பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வு நடத்தப்பட்டது. இதையொட்டி கண்டமனூர் எல்லை பகுதிக்கு வந்த உற்சவர் அம்மனை பாரம்பரிய நடனங்கள் ஆடியபடி வரவேற்றனர். மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலை அணிந்து ராஜ வீதிகளில் பவனி வந்த அம்மனுக்கு வழி நெடுகிலும் பக்தர்கள் மஞ்சள் நீர் ஊற்றி கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். தொடர்ந்து மலர்கள் தூவியபடி உற்சவரை தரிசித்தனர். கோயிலை அடைந்ததும் அம்மன் உற்சவ மூர்த்தியை சுமந்து கொண்டு மூலவர் சன்னதியில் குலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று அம்மனை தரிசித்ததும் காப்பு கட்டி தங்கள் விரதத்தை துவக்கினர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ எம்பிரான் சேக்கிழார் நாயனார் குரு பூஜை விழா நடைபெற்றது. சிவாலயத்தில் 63 நாயன்மார்களுடன் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ எம்பிரான் சேக்கிழார் நாயனார் முன்பு உற்சவரையும் அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். நாயனாருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலை சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து நாயனாருக்கு தூபத்துடன் பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து உற்சவரை விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தில் நிறுத்தியதும் பெண்கள் நாயன்மாரை சுமந்து கொண்டு சங்கு முழக்கத்தோடு தீபம் காண்பித்ததும் கோயிலை சுற்றி உலா புறப்பட்டனர். சிவனடியார்கள் உடன்வர 4 திக்கிலும் உற்சவருக்கு பழங்கள் நிவேதித்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து நாயனாரை மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த கோட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் தை மாத கடை செவ்வாயையொட்டி மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடத்தப்பட்டது. கோயில் கருவறையில் நின்ற திருமேனியோடு அருள் புரியும் மூலவருக்கும் அருகே எழுந்தருளியிருந்த உற்சவ மூர்த்திகளுக்கும் பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து அழகனுக்கு விபூதி காப்பு சாற்றி வஸ்திரம் கட்டி அடுக்கு பதக்கங்களோடு ஹாரங்களும் திருமுடியில் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்து ஏக தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களை சமர்ப்பித்தனர். அபயம் காட்டி வெற்றி வடிவேலுடன் நின்று அருள் புரியும் குமரனுக்கு குடை சத்தியம், சுருட்டி, சாமரம் ஆகிய சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கோவையில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. பச்சை தோரணங்களாலும் வண்ண மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில்
மூலவருக்கு வண்ணப்பட்ட ஆடை கட்டி கவசங்களுடன் கிரீடமும் ஆபரணங்களோடு துளசி மற்றும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரதாரி திருமார்பில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை தாங்கியபடி திருக்காட்சி தந்தருளினார். சுவாமியின் சன்னதி வெளியே மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்று அருள்பாலிக்கும் மூலவருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஏக தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு பஞ்சதீபத்துடன் ஏக தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாற்றை அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு பத்ரகாளியம்மன் தேவஸ்தானத்தில் தை மாத கடைசி செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு லட்சார்ச்சனை சிறப்பாக நடத்தப்பட்டது. கருவறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு வெண்ணிற ஆடை கட்டி கவசங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து கண்மலர்களும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் காட்சி தந்த தேவி முன்பு வேத பண்டிதர்கள் அமர்ந்து பாராயணம் செய்தபடி இருக்க அர்ச்சகர்கள் திருநாமங்களை கூறி மூலவருக்கு குங்குமத்தால் அர்ச்சித்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க லட்சார்ச்சனை நிறைவு பெற்றதும் அம்பிகைக்கு பல்வேறு தீபாரத்திகள் காண்பித்தனர். தொடர்ந்து பக்தி பாடல்கள் பாடியதும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு 9 அர்ச்சகர்கள் பஞ்சத்தட்டு ஆரத்திகளை ஒரு சேர காண்பிக்க பக்தர்கள் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராமநாதபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு தர்மதாவள விநாயகர் ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோயிலின் 113ஆம் ஆண்டு மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் சுவாமி தாயார் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். காமதேனு வாகனத்தின் மேல் அருள்மிகு முத்தால பரமேஸ்வரி அம்மனும் சர்வலங்காரத்தோடு வீற்றிருந்து அருள்பாலித்தார். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறியபடி மனமுருக வேண்டி குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை ஆவடி அடுத்த பட்டாபிராம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் சம்பிரோக்ஷணத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க யாகசாலையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை மேடை மீது எழுந்தருளச் செய்து வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலச புறப்பாடு துவங்கியது. வேத பண்டிதர்கள் மங்கள வாத்தியங்களோடு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிறைவாக அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கின. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த சிறுதாவூர் கிராமத்தில் உள்ள பழமையான அருள்மிகு பச்சையம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் உடன் வர வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோயில் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு மந்திரங்கள் ஓதி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் தர்ப்பைப்புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அமைந்துள்ள அருள்மிகு விஜய விநாயகர் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க யாகசாலையில் தாமரை பீடத்தின் மேல் பிரதான கலசத்தை வைத்து யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்ததும் கோபுர விமான கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. மேலும் ஏராளமானோர் மீது புனித நீரையும் தெளித்தனர். நிறைவாக மூலவர் அருள்மிகு விஜய விநாயகருக்கும் கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள ஸ்ரீ பொன் வரதராஜ பெருமாள் கோவில் குடமுழுக்கையொட்டி வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்தனர். மூலவர் சன்னதி, தாயார் சன்னதி, பரிவார தெய்வ சன்னதிகள் மற்றும் ராஜகோபுர சன்னதி உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்து கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து மூலவர் சன்னதி தங்க விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும்
புனித நீர் ஊற்றி மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூரம் காண்பித்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. தொடர்ந்து கலச பிரதிஷ்டையோடு யாக பூஜைகளும் நடைபெற்றன. குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூரம் சமர்ப்பித்தனர். நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். முத்துப்பந்தல் வாகனத்திலும் கல்ப விருட்சத்திலும் பவனி வந்த உற்சவ மூர்த்திகள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவம். சிம்மத்தின் மீதும் யாழி மீதும் உலா வந்த ஆதி தம்பதிகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். சிறப்பாக நடைபெற்ற ஹனுமந்த வாகன சேவை, பல்லாக்கு உற்சவம், வசந்தோற்சவம் மற்றும் கஜவாகன புறப்பாடு. கும்பகோணம் கொட்டையூர் அருள்மிகு கோட்டீஸ்வர சுவாமி கோவில் புதிய தேர் வெள்ளோட்டம். சிவநாம கோஷங்கள் எழுப்பி வடம் பிடித்த ஏராளமான பக்தர்கள். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் தெப்போற்சவம். சர்வலங்காரத்துடன் தெப்பத்தில் பவனி வந்த ஆதி தம்பதிகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.